நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். சக்தி, என்னாச்சு சக்தி? உடனே திரும்ப வந்துட்ட? ஏதாவது மறந்து வச்சிட்டியா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, லைட்டா தலைவலி, அவ்வளவுதான். சரிடா, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சக்தி, நேத்து நைட்டு ஃபுல்லா தூங்காம கோயிலுக்குள்ளேயே இருந்தனால உடம்பு அசதியா இருக்கும். அதனால வேலைக்கு போக வேண்டாம், வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன்ல, நீ தான் கேட்கல. இப்ப பாரு, ருத்ராத்தையே விஷயம் தெரிஞ்சு உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களா ஒன்னும் அனுப்பி வைக்கல. சக்தி அங்க இருந்தா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவான்னு நான் தான் ருத்ரா மேடம் சொல்லி சக்திக்கு லீவ் கொடுங்கன்னு கேட்டு கூட்டிட்டு வந்தேன். என்ன சொல்ற சூர்யா? அப்படி அங்க என்ன நடந்துச்சு? சக்தி நேத்து நைட்டு முழுக்க வீட்டுக்கு வராதனால சக்தி பத்தின தகவல் ஏதாவது ருத்ரா மேடம் வீட்டுல யாருக்காவது தெரியுமான்னு விசாரிக்க நான் அங்க போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சிவாவையும் நேத்து நைட் ஃபுல்லா காணோம். ஐயோ, என்னண்ணா சொல்றீங்க? அண்ணனை காணுமா? ஆமாம்மா, அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்ல தான் வருதான். அவர் எங்க இருக்காருன்னு கண்டே பிடிக்க முடியலையா. சக்தி வர்றதுக்கு முன்னாடி இந்துமதி மேடமும் அனிதா மேடமும் சிவா சாரையும் சக்தியையும் எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா? சிவா சார் காணாம போனதுக்கு சக்தி என்ன பண்ணுவா? சக்தி சிவா சாரை கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு வாய் கூசாம பேசுறாங்க. அத்த, என்னால அது பொறுத்துக்கவே முடியல. சக்தி, நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், இனிமே அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகாதன்னு. நீ வீட்லயே இரு. அண்ணே, நான் அந்த முடிவை எப்பயோ எடுத்துட்டேன். நான் இனிமே அந்த வீட்டுக்கு வேலைக்கு வரமாட்டேங்கிற விஷயத்த நான் ருத்ராமா கிட்ட சொல்லிட்டேன். இந்த வீட்டுல நடக்கிற எவ்வளவோ நல்ல விஷயங்களுக்கு நீ என் கூட இருந்திருக்க. அதே மாதிரி இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இங்க இரு. அதுக்கப்புறம் உன் விருப்பப்படி நீ போகிறதா இருந்தா போன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். இதுக்கப்புறம் எனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அதெல்லாம் சரி, இப்ப கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல சிவா தம்பி சொல்லாம கொள்ளாம எங்க போச்சு? அதான் அத்தை, எனக்கும் புரியல. வீட்ல என்ன பிரச்சனைனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்துமதி மேடம் அவர் மனசு நோக்கிற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவர் எங்கேயாவது கிளம்பி போயிருப்பாரு. இல்லண்ணே, நீங்க சொல்ற மாதிரி அம்மாக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனைனா அதுக்காகலாம் அண்ணன் வீட்டை விட்டு போகவே மாட்டாரு. கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்க டைம்ல வீட்டை விட்டு போனா ருத்ரா அத்தை எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி அண்ணன் நடந்துக்கவே மாட்டாரு. அப்படியே போனாலும் போன ஆன்ல தான் வச்சிருப்பாரு. இப்ப ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குங்கிறது தான் பயமே. பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஆகாது திவ்யா. நிச்சயம் சிவா தம்பி எங்க இருந்தாலும் திரும்பி வந்துரும். கல்யாணமும் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.